கடந்த மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களில் வெல்வோம் என்று பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கூறி வந்த நிலையில் 240 இடங்களில்தான் பாஜக ஜெயித்தது. அத்துடன் பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பின்னடைவை சந்தித்தது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு RSS பாஜக இடையே மோதல் போக்கு நிலவுவதாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் RSS அமைப்பில் அரசு ஊழியர்கள் சேரக்கூடாது என்று 58 ஆண்டுகளாக இருந்து வந்த தடையை மோடி அரசு நீக்கியிருக்கிறது. RSS செயல்பாடுகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்பதற்கு 1966ஆம் ஆண்டு மத்திய அரசு தடை விதித்தது. அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியிலும் கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியிலும் அந்த தடை நீடித்தது. தற்போது 58 ஆண்டுகளாக இருந்து வந்த தடையை மோடி தலைமையிலான பாஜக அரசு நீக்கி இருக்கிறது. தடை நீக்கப்பட்டதற்கு பாஜகவும் RSSம் வரவேற்றிருக்கின்றன. இது குறித்து கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தேசியவாத அமைப்புகளுக்கு எதிரான மனநிலையை கொண்ட காங்கிரஸ் கட்சி அரசியல் காரணங்களுக்காக RSS மீது தடை விதித்தது. இப்போது தடை நீக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியிருக்கிறார். தடை நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இந்த தடை நீக்கத்தால் சமூகத்தின் அமைதிக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறியிருக்கும் எதிர்க்கட்சிகள் இப்போது தடையை விளக்குவதற்கு என்ன அவசியம் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றன. சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் நடுநிலையோடு செயல்பட வேண்டிய அரசு ஊழியர்கள் RSS செயல்பாடுகளில் ஈடுபட்டால் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். அரசு ஊழியர்கள் மத உணர்வுடன் மத பாகுபாட்டுடன் செயல்படக்கூடிய நிலை உருவாகும். அரசு எந்திரத்தை இந்துத்துவா மயமாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இத்தகைய நடவடிக்கையை மோடி அரசு மேற்கொண்டிருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது என்ற விமர்சனத்தையும் எதிர்க்கட்சியினர் எழுப்பியிருக்கிறார்கள். 1966ஆம் ஆண்டு இந்த தடை விதிக்கப்பட்டதற்கான காரணங்களை எதிர்க்கட்சியினர் சுட்டி காண்பிக்கிறார்கள். அப்போது பசுவதை தடை சட்டத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று காங்கிரசுக்குள் சிலர் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காமராஜரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு அவர் உடன்படவில்லை. இந்த நிலையில்தான் டெல்லியில் காமராஜர் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டது. RSS அமைப்பினர் காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்து காமராஜரை கொலை செய்ய முயன்றனர் என்ற விவகாரம் தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் RSS செயல்பாடுகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது என்ற தடை அப்போது விதிக்கப்பட்டது. RSS மட்டுமின்றி ஜமாத்-இ-இஸ்லாமி என அமைப்பின் செயல்பாடுகளிலும் அரசு ஊழியர்கள் இணைவதற்கு அப்போது தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இப்போது RSS மீதான அந்த தடையை மட்டும் மத்திய அரசு நீக்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.